மாநாட்டினுடைய நுழைவு வாயில ஒரு பதாகை நேற்று இரவு வைக்கப்பட்டது. அந்த பதாகையில விஜய் அவர்கள் இப்படி கையை ரெண்டா பொளந்துட்டு நிக்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா அண்ணா, இந்த பக்கம் பார்த்தா எம்ஜிஆர் நிக்கிறாரு. போன மாநாடு விக்கிரவாண்டி வீச்சாலையில் நடந்த பொழுது 5 கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தினார். இது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒவ்வொரு கொள்கை எடுத்துக்கிறோம். இந்தியாவில 2 பெண் கொள்கை தலைவர் கொண்ட கட்சி எங்க கட்சி தான். இதான் எங்களுடைய கொள்கை தலைவர்கள். 5 கொள்கை தலைவர்களை கொண்டுகிட்டு நாங்க ஆட்சி அமைக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி தாவேகா கொள்கை பிரகடனத்தை அறிவிச்சது. இப்ப அந்த 5 கொள்கை தலைவர்களும் எங்க கொண்டு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த பழைய திமுகல அண்ணா படம் பெருசா இருக்கும், ஓரத்துல பெரியார் இருப்பார். அதுக்கப்புறம் அண்ணா இறந்த உடனே அண்ணா டக்குன்னு மேல ஸ்டாம்புக்கு போயிடுவாரு, பெரியார் அண்ணா இருப்பாரு. கருணாநிதி படம் பெருசா இருக்கும், ஸ்டாலின் படம் சின்னதா இருக்கும். கருணாநிதி இறந்த உடனே டப்புன்னு கருணாநிதி போய் அதுல உட்காந்துட்டாப்ல. எப்படி பெரியார் அண்ணா கலைஞர், ஸ்டாலின் படம் பெருசா இருக்கும், உதயநிதி இந்த பக்கம் வந்துட்டாப்ல. இப்போ வருஷம் 15 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு என்ன பண்ணுவோம், ஸ்டாலின் ஸ்டாம்ப் சைஸுக்கு மேல போவாரு, உதயநிதி பெருசாவாரு, இன்பநிதி வருவாரு. இது திராவிட மாடல் பதாகை வடிவமைப்பு. அதைத்தான் தாவேகா ஃபாலோ பண்ணிருக்கு. அவங்களுக்காவது பெரியார் அண்ணா கலைஞர் அவருடைய ஒரே இயக்கத்தில் இருந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு இந்த 5 பேருக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த 5 பேர் இவர் பார்த்ததும் கிடையாது. இந்த 5 பேர் வர வரலாறு இவர் படிச்சதும் கிடையாது. அந்த 5 பேரை பத்தி 5 நிமிஷம் கூட இவரால் பேச முடியாது. அது வேற விஷயம். அந்த 5 பேரையும் போன மாநாட்டு திடல பிரம்மாண்ட பதாகையில வச்சுட்டு தேர்தலுக்கு முந்தைய இந்த மாநாட்டு திடல 5 பேரையும் கொண்டு போய் ஸ்டாம்ப் சைஸ்ல வரிசை அடிக்கிட்டாப்ல.